ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மகிழம்பு முறுக்குங்க. ரொம்ப கரகரப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த முறுக்கு நான் காரம் போட்டு செஞ்சுருக்கேன், அதனால் கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. காரம் இல்லாமலேயும் செய்யலாம். காரம் போட்டு செய்கிறப்போ அதோட டேஸ்ட்டு வேறு தாங்க. இப்போ அது செய்ய ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு நான் உளுந்தம்பருப்பை குக்கரில் வேக வச்சு தாங்க செய்ய போகிறேன். ஒரு கிளாஸ், இந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி விட்டு ஒரு 4 விசில் வச்சு இறக்குனா நல்லா வெந்து வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் கழுவிட்டேன். மூழ்கிற அளவு மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணி ஊற்றினா பொங்கி வரும். அதனால் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு 3 விசில் 4 விசில் வச்சுக்கோங்க. உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க. என் குக்கரில் 4 விசில் வச்சேங்க. இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இதை நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றி அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பச்சரிசி மாவு போட்டு கிளற போகிறோம். அதனால் எவ்வளோ தண்ணி வேணுமோ அரைச்சி எடுத்துக்கிட்டு ஜாரும் கழுவி தண்ணி விட்டுக்கலாம். இதில் நான் இப்போ பச்சரிசி சேர்த்துக்க போகிறேன். பச்சரிசி மாவு நான் வீட்டில் அரைச்சி வச்ச பச்சரிசி, வறுக்காத பச்சரிசி மாவு தாங்க. இந்த பச்சரிசி மாவு இந்த கிளாஸ் வச்சு 5 கிளாஸ் அளவு எடுத்துக்கிறேன். 1 கிளாஸ் உளுந்தம்பருப்புக்கு 5 கிளாஸ் அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். 6 கிளாஸ் கூட போடலாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கும். நான் 5 கிளாஸ் அளவு எடுத்திருக்கேன். இந்த மாவு எல்லாத்தையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, நான் நெய் விடுறேங்க. ஒரு நல்ல பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஏன்னா நான் அளவு கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கிறதுனால டேபிள் ஸ்பூன் அளவு நான் நெய் விட்டுக்கிறேன். கொஞ்சம் பெருங்காயம் போடுறப்போ நல்ல மணமாக இருக்கும் முறுக்கு. 1/4 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. எள் ஒரு 2 ஸ்பூன் அளவும் போட்டுக்கலாம். எள் இருக்கிறப்போ அது சாப்பிட்றப்போ அவ்வளோ நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு. நான் காரப்பொடி போடுறேன். எனக்கு கொஞ்சம் காரமாக முறுக்கு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப காரம்லாம் இருக்காதுங்க, லைட்டாக அந்த காரம் இருக்கும். அதனால் நான் வத்தப்பொடியும் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டு, ஏற்கனவே நம்ம உளுந்தில் தண்ணி இருக்குது, அதை ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி முறுக்கு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப லூஸாக வேண்டாம், கொஞ்சம் முறுக்கு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப லூஸாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் இழுக்கும். அதனால் கரெக்டாக பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், நம்ம அச்சில் போட்டு பிழியிறப்போ ஈஸியாக இருக்கணும். அந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். உருண்டை பிடிச்சா எவ்வளோ நல்லா வருது பாருங்கள். இப்போ நான் மகிழம்பு அச்சு தாங்க எடுத்திருக்கேன். 3 ஹோல் உள்ளது. இதில் போட்டு நம்ம பட்டர் சீட்டில் பிழிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் சுட்டு எடுப்பேன். நான் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே எண்ணெய் சட்டியில் பிழிஞ்சு விடுங்க. நான் பட்டர் சீட்டில் பிழிஞ்சு வச்சுக்கிட்டு எனக்கு ஈஸியாக எடுத்து போட்டுருவேன். ஏன்னா இது பழக்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி போட முடியும். இல்லைன்னா நம்ம சட்டியில் போடும்போதே அருந்து போயிடும். அதனால் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக சட்டியிலே பிழிஞ்சு சுட்டு எடுங்கங்க. ரொம்ப கரகரப்பாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க முறுக்கு. நீங்கள் இந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகிடுச்சிங்க. இப்போ ஒவ்வொன்றா எடுத்து போட்டு சுடலாம். சுட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க. இல்லைன்னா அது கலண்டுரும், அந்த ஷேப்பு நமக்கு இருக்காது. இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விட்டுட்டு அப்படி ஒரு லைக் போடுங்கங்க. இப்போ ஓரளவு இருக்குது பாருங்கள், இந்த வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போடணும். திருப்பி போட்டு ஃபுல் பபுள்ஸும் அடங்கினதுக்கப்புறம் நம்ம எடுக்கணுங்க. ஈஸி மெத்தடில் நல்ல கரகரப்பான, டெய்லி என்ன பண்ணுறது அப்படின்னு தோணும் இல்லையா டீக்கு, இந்த மாதிரி செஞ்சு பாக்ஸில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ 2 முறுக்கு எடுத்து டீயோடு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். நல்லா கரகரப்பாக இருக்குங்க. அருமையான நமக்கு மயிலம்பு முறுக்கு ரெடிங்க.